மண்டபத்தில் மோதல், கடமைக்கு சென்ற போலீசாரை தாக்கிய 7 பேர் கைது. செம்மணி புதைக்குழியில் வெளிவரும் எண்புக்கூடுகள், கண்டெடுக்கப்பட்ட இரும்பு வளையம். தவறிழைத்தவர்கள் மீது சட்டம் சரியாக செயற்படுகிறது. கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் கருத்து. கொட்டகலை நகரில் உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் நேற்று இரு குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலை தடுக்க சென்ற திம்புள்ள பத்தன போலீஸ் அதிகாரிகளை அந்த குழுவினர் தாக்கி காயப்படுத்தியுள்ளனர். கொட்டகலை நகரில் உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் தலவாக்கலை வட்டகொட பகுதியைச் சேர்ந்த குடியிருப்பாளர்கள் குழு ஒன்று திருமண விழாவில் நேற்று மாலை சுமார் 4 மணியளவில் திருமண விழாவிற்கு வந்திருந்த மதுபோதையில் இருந்த இரு குழுக்களுக்கிடையே மோதல் இடம்பெற்றுள்ளது. தொடர்ந்து மோதலை அமைதிப்படுத்த சென்ற பணியில் இருந்த 2 போலீஸ் அதிகாரிகளை இரு குழுக்களும் தாக்கப்பட்டு காயம். இதனைத் தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகளை காப்பாற்றுவதற்கு மேலும் திம்புள்ள பத்தன போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் பிற போலீஸ் அதிகாரிகள் குழு ஒன்று அங்கு வந்தபோது அதிகாரிகளும் தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த தாக்குதலில் ஈடுபட்ட 3 சந்தேக நபர்களை திம்புள்ள பத்தன போலீஸ் அதிகாரிகள் பெரும் முயற்சிக்கு பிறகு கைது செய்துள்ளனர். தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் தாக்கப்பட்டதை நேரடியாக கண்ட பிரதேசவாசிகள் தாக்குதலில் ஈடுபட்ட மேலும் தாக்கிய சந்தேக நபர்களை கைது செய்ய உதவி செய்துள்ளனர். செம்மணி புதைக்குழியிலிருந்து நேற்றைய தினம் 14 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூடுகளில் குழந்தையொன்றும் ஒருவருடையுமாக 5 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணி 27ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்று நடைபெற்றது. நேற்றைய அகழ்வு பணிகளின் போது எண்புக்கூடொன்றின் இடுப்பு பகுதியில் ஒரு இரும்பு வளையம் ஒன்று சான்று பொருள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் சிறுமி ஒருவருடைய பிளாஸ்டிக் காப்பை ஒத்த பொருள் ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அதனை சுத்தப்படுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இதுவரையிலான அகழ்வு பணிகளின் போது 380 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 362 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. சட்டம் தன் கடமையை செய்து கொண்டிருக்கிறது. தவறிழைத்தவர்கள் மீது சட்டம் சரியாக செயற்படுகிறது. மக்களது அபிலாஷைகளை நிறைவேற்றும் அரசாங்கமாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செயற்படுகிறது என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். கடற்றொழில் அமைச்சர் நடாத்திய ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தல் பொது தேர்தலின் போது மக்களுக்கு எங்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள், மக்கள் ஆணை வழங்கியிருக்கின்றார்கள். அந்த அவ்வாறு வழங்கப்பட்ட மக்கள் ஆணை இன்று மக்களுடைய அபிலாசைகள் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றதா என்பதை தேடி பார்க்கின்ற பொழுது மிகவும் திருப்திகரமான முறையில் மக்கள் தாங்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு கொண்டு வருகின்றது என்ற ஒரு நிலைப்பாட்டை இன்றைக்கு மக்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த நாடு என்பது கடந்த காலங்களில் பல்வேறு அழிவு பாதையில் சென்றது என்பது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். அந்த அழிவு பாதை என்பது இந்த நாட்டில் லஞ்ச ஊழல், மோசடி, அதிகார துஷ்பிரயோகம், அதே போன்று இன பாகுபாடு போன்றவை நிறைந்து காணப்பட்டது. அப்போ அவ்வாறான பாகுபாடுகள் நிறைந்த, அதிகார துஷ்பிரயோகம் நிறைந்த ஒரு ஆட்சியை இதற்கு முன்னர் எங்களால் காணக்கூடியதாக இருந்தது. அந்த அனுபவம் என்பது ஒரு நாள் 2 நாள் அல்ல, 76 வருடங்களுக்கு மேலான அனுபவமாகும். அப்போ அந்த காலகட்டங்களை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது இந்த நாட்டை ஆட்சி செய்த 2 கும்பல் இருந்தார்கள். 2 கும்பலும் மாறி மாறி ஆட்சி செய்தார்கள். 2 கும்பலும் ஒருவரை பாதுகாத்து கொண்டார்கள். 2 பேருமே இந்த நாட்டை கொள்ளையடித்தார்கள். 2 பேருமே இந்த நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடியில் ஈடுபட்டார்கள் என்பது நாங்கள் சொல்லாவிட்டால் இந்த நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். அப்ப அந்த வகையில் இவ்வாறு இந்த நாட்டை அழிவு பாதையில் இட்டு சென்றதன் காரணமாகவே கடந்த 24ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 23ஆம் திகதி இந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் இந்த நாட்டினுடைய அரசு அதிகாரத்தை மாற்றி அமைத்தார்கள். அந்த அரசு அதிகார மாற்றம் என்பது வேறு எதுவுமல்ல, இந்த நாட்டில் மேட்டு குடிகள் வசமாக இருந்த அல்லது இந்த நாட்டில் வளவுக்காரர்களுக்கு சொந்தமாக இருந்த அரசியலை சாதாரண சாமானிய மக்களுக்கு சென்றடைவதற்கான முடிவினை எடுத்தார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த வருடம் செப்டம்பர் மாதம் ஆகின்ற பொழுது எங்களுடைய ஜனாதிபதிக்கு 2 வருடங்கள் பூர்த்தியாகின்றது. 2 வருடங்கள் பூர்த்தியாகின்ற பொழுது நாங்கள் கடந்து வந்த பாதையை நாங்கள் திரும்பி பார்க்கின்றோம். திரும்பி பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு தெரிகின்ற ஒரு விடயம் தான் வேறு
எதுவுமல்ல. முதலில் இந்த நாடு பொருளாதார ரீதியாக வீழ்ந்து கிடந்த இடம். 2 வருடங்களுக்கு முன்னர் எமது நாட்டை பார்க்கின்ற பொழுது ஒரு வங்குரோத்து அடைந்த நாடு, வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாது, உத்தியோகபூர்வமாகவே இந்த நாட்டில் வங்குரோத்து அடைந்த நாடாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த நிலைமையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருந்தது. அவ்வாறு மீட்கின்ற நடவடிக்கையின் பொழுது இன்றைக்கு நாங்கள் ஒரு வருடத்துக்கு பிறகு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது மிகவும் திருப்திகரமான முறையில் இந்த நாட்டில் இது நாள் வரைக்கும் இந்த லஞ்ச ஊழல் மோசடி மலிந்த தேசமாக உலகத்தில் புகழ்பெற்ற நாடாக இருந்த இலங்கை இன்றைக்கு அதிலிருந்து மாற்றமடைந்து இன்றைக்கு லஞ்ச ஊழல் மோசடி அதிகார துஷ்பிரயோகம் பாகுபாடுகள் வேறுபாடுகள் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு நாடாக மாற்றமடைந்திருக்கிறது. இது நாங்கள் மாத்திரமல்ல, சர்வதேச ரீதியாகவும் கூட இதில் எங்களுக்கு அங்கீகாரமாக கிடைத்திருக்கிறது.